ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு பார்க்க போறோம். என்னன்னா வந்து நார்மலா நம்ம வந்து பிளான் வெர்சஸ் ஆக்சுவல் நம்ம கம்பெனில எப்பயுமே வந்து அ நம்ம பிரசன்டேஷன் பண்ணுவோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு பிளான் வெர்சஸ் ஆக்சுவல் எப்படி பிரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்மளுடைய டேட்டா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்மி டேட்டா, ஒரு கம்பெனி, ஆக்சுவல், பட்ஜெட் எல்லாமே இருக்கு. இத நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணுவோம் நார்மலா அப்படின்னீங்கன்னா, இந்த மாரி ஒரு பார் சார்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பிளான், இது ஆக்சுவல் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பிரசன்ட் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தட். இது எதுக்காக அப்படின்னம்னா, இப்போ என்னுடைய ஆக்சுவல் என்ன? ஸோ அது பட்ஜெட்டுக்கு அகைன்ஸ்ட்டா நான் வந்து என்ன மாரி சிச்சுவேஷன்ல இருக்கேன்? எவ்வளோ பாசிட்டிவ்ல இருக்கேன்? எவ்வளோ நெகட்டிவ்ல இருக்கேங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷோ பண்ணி காமிக்கிறப்போ, தென் நம்மளுடைய ஹெட்டோ, இல்ல அந்த கம்பெனியோட எம்டி, மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ, சிஎஃப்ஓ தே மே டேக் சம் டிசிஷன். நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம வந்து பிரசன்ட் பண்றது முக்கியம் கிடையாது. அது வந்து ஆக்ஷனபிளா இருக்கணும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஸ்டோரி ரைட்? ஒரு 2 டிஃபரண்ட் கிராப்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டோரி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, வித் ஒரு நம்மளுடைய இந்த கனெக்ஷனோட இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுல ரொம்ப சின்ன சின்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கிரிட்டிக்கலான இருக்கிறது என்னன்னா, இது 2யும் கனெக்ட் பண்றது மட்டும் தான். அதுவுமே நம்ம வந்து ஈஸியா எப்படி பண்றதுங்கிறத கத்துக்கலாம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டார்ட் வித் சம் எம்ப்டி. ஏன்னா சேம் டேட்டா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் எம்ப்டி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா வந்து, இந்த ஆக்சுவலினுடைய ரேங்க் எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஃபார்முலா. ஓகே. நான் வந்து ரேங்க் ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய நம்பர். ஓகே. எந்த நம்பர், கமா எந்த ஒரு ரேஞ்ச்ல இருந்து, எந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து அ ரேங்க் பண்ண போறோம். அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ஏன்னா ஃபர்ஸ்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கிறேன். ஏன்னா, அப்பனா தான் வந்து நம்ம வந்து ஃபார்முலாவ டிராக் பண்றப்போ வந்து, அது வந்து சேம் ரேஞ்ச வந்து நமக்கு வந்து பிரெடிக்ட் பண்ணி குடுக்கும். ஸோ இப்போ வந்து 1 ஓகே 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகே 7 டேட்டாஸ் இருக்கு. அத வந்து ரேங்க் பண்ணியாச்சு. மேபி இதில என்ன சேலஞ்ச் வரும் அப்டின்னீங்கன்னா, இப்ப இன்கேஸ் 15,300 இருக்கு இல்லையா? இப்ப இதே சேம் இத நம்ம இங்க எடுக்கிறப்ப என்ன ஆயிரும்னா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரேங்க். அதாவது 2 இதுவுமே செகண்ட் ரேங்க்ல போயிடும். பட் அது வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ண போறோம் அப்டின்னீங்கன்னா, பிளஸ் கவுண்ட் இஃப் ஓகே. கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேம் செல் ஓகே. இங்கருந்து தென் இத மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கிறேன். கமா திஸ் வேல்யூ குளோஸ் தி பிராக்கெட் -1 எதுக்காகங்கிறத சொல்றேன். கமெண்ட். ஸோ, இப்ப இன் கேஸ் வந்து இப்போ நம்ம 15,300 இருக்கு. கரெக்ட். இதே இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கேயும் 15,300 மாத்துறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2, 3ன்னு மாறிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டைம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் வந்திருக்கு இல்லையா? அந்த 2 டைம் வந்திருக்கிறனால என்ன பண்ணும்? அத வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, 3ன்னு சொல்லி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ, அதனால தான் நம்ம வந்து கவுண்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்ன ஆர்டர்ல வேணும்? 1, 2, 3, 4ங்கிற ஆர்டர்ல வேணும். கரெக்ட்டா? ஸோ, இதுவும் பண்ணியாச்சு. ஸோ, இது நெக்ஸ்ட் ஆக்ஷன். நம்ம வந்து ஒரு கிளவரா பிரசன்ட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து மெனக்கெட்டு தான் ஆகணும். நம்ம அந்த டேட்டாவ வந்து பிரிப்பேர் பண்றதுக்கு. இப்ப இந்த 1, 2, 3 ஆர்டருக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிய கொண்டு வரணும். அப்பனா தான் அது வந்து டைனமிக்கா இருக்கும். இல்லையா? அதனால நான் இப்ப யூஸ் பண்ண போறது எக்ஸ் லுக்கப் ஃபார்முலா. வி லுக்கப் யூஸ் பண்றதில்ல. எக்ஸ் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்றேன். லுக்கப் வேல்யூ நமக்கு என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 1 கமா எந்த நம்மளுடைய ரேஞ்ச் அதாவது லுக்கப் அரே எந்த டேபிள வந்து அத வந்து லுக்கப் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கலாம். ஃபங்ஷன் F4 அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்தியாச்சு. ஓகே. கமா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ரிட்டர்ன் அரே என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கம்பெனி வேணும். கரெக்ட்டா? ஸோ இதையுமே வந்து நான் என்ன பண்ணேன்னா, அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கிறேன். கமா. இப்போ நமக்கு என்ன கேட்குது அப்படின்னீங்கன்னா, இஃப் நாட் ஃபவுண்ட். நாட் ஃபவுண்ட்னா எனக்கு வந்து எம்ப்டியா இருந்தா போதும். எனக்கு எதுவுமே தேவையில்ல. கமா. எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். கமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டூ லாஸ்ட். இப்படி தான் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண சொல்றோம். கிளிக் என்டர். சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது கம்பெனி சி. அதுவான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஓகே. நம்பர் 1 பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி சி தான் இருக்கு. சேம் அதே தான். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஈக்கு முன்னாடி நான் ஒரு டாலர் சிம்பல் போட்டுக்கிறேன். ஏன்னா, அப்பனா தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் வந்து மாறாது. நம்ம வந்து ஒன்லி வந்து இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன? என்னுடைய வேல்யூ கரெக்ட். இந்த வேல்யூ ஆக்சுவல். இத நான் டிராக் பண்ணி என்டர் பண்ணிட்டு, தென் டபுள் கிளிக். இப்போ நமக்கு ஆக்சுவல் வேல்யூ வந்துருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா, பட்ஜெட் வேணும். கரெக்ட். இதே இத வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணி, தென் ஐ பேஸ்ட் ஹியர், டபுள் கிளிக் என்னுடைய பட்ஜெட். கரெக்ட்டா? சிம்பிள் தான். இப்போ நம்மளுடைய பேசிக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து
பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னங்கிறது தெரியணும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இஃப் ஓகே. தென் இப்ப இன் கேஸ் திஸ் மைனஸ் திஸ். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சைடுல வந்து பாசிட்டிவ் வரணும். இன்னொரு சைடுல வந்து நெகட்டிவ் வரணும். ஏன்னா 2 இதுவுமே ஒரே டைம்ல கொண்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிராஃபிக்கல் கொண்டு வர முடியாது. அதனால பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன. இப்ப இன் கேஸ் வந்து இப்ப இந்த 2யும் மைனஸ் பண்ணி ஓகே கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னம்னா, நான் என்ன சொல்றேன்னா, திஸ் மைனஸ் திஸ். அப்படி இல்ல அப்படின்னம்னா, எனக்கு வந்து எதுவும் குடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிர்றேன். என்டர். ஸோ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க வேல்யூ வந்துருச்சு. பட் மத்தது எல்லாமே நெகட்டிவா இருக்கணும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபார்முலாவ அப்படியே காப்பி பண்ணி, தென் நான் என்ன பண்ணேன்னா, இங்க வந்து நெகட்டிவ்ல கொண்டு போய் போடுறேன். இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 0 இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம வந்து லெஸ் தென் 0வா மாத்திடலாம். என்டர். ஸோ இப்போ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட நிப்பாட்டிக்கலாம். பொசிஷன் ஆஃப் லைன்ஸ், லெங்த் ஆஃப் லைன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, அதை எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறதுக்கு தான் நம்ம அத யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா ஒரு சார்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த சார்ட் இது ஐ மீன் நம்மளுடைய டேட்டா வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2D பார் சார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ஹெட்டர் வேண்டாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஐ மீன் எனக்கு வேல்யூஸும் தேவையில்ல. ஏன்னா வேல்யூஸ் நம்ம இங்க கொண்டு வந்துருவோம். இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இத வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கொண்டு வரணும். ஓகே. டெக்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல போய் கேட்டகரைசிங் ரிவர்ஸ் ஆர்டர் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இது ரிவர்ஸ் ஆர்டர் ஆயிடும். ரைட் கிளிக் தென் ஆட் டேட்டா லேபிள்ஸ். இப்போ டேட்டா லேபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்ப இத கூட வந்து நம்ம வந்து இன்னும் அழகா ஃபார்மேட் ஆக்சிஸ்ல போயிட்டு மேபி ஐ மீன் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 1.5 ஓகே. திஸ் லுக்ஸ் குட். அதே போல நம்ம இன்னும் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா? ஐ மீன் நமக்கு நம்மளுடைய பார் இருக்கு இல்லையா? இந்த பாரினுடைய கேப் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஓகே. இந்த 100 ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா 100% அதேபோல ஓவர்லேப் வந்து பார்த்தீங்கன்னா 100%ஆ மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ பாரினுடைய கலரை மாத்திரலாம். ஹோம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிராப் டவுன கிளிக் பண்ணிட்டு மேபி சாரி செலக்ட் ஆல். இப்போ ஓகே. என்னுடைய பாரோடைய கலரையும் மாத்தியாச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்மளுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் அடுத்த கிராஃப் நம்ம வந்து பண்ண போறோம். அத வந்து என்னன்னா, இப்போ டைரக்ட்டா வந்து நீங்க வந்து இந்த மாரி ஃபுல்லா செலக்ட் பண்ணி, இன்சர்ட்ல போயிட்டு, நம்மளுடைய சார்ட் ஏரியால இப்படி கிரியேட் பண்றப்போ என்னன்னா, நமக்கு வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வராது. அதனால எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா தான் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணிட்டு, தென் செலக்ட், இன்சர்ட்ல போயிட்டு, தென் நம்மளுடைய 2D சார்ட். ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அகைன் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஆட் பண்ண போறோம். ரைட் கிளிக், செலக்ட் டேட்டா, தென் ஆட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய சீரிஸ் நேம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் ஐ மீன் ஆக்சுவல் பட்ஜெட்னுடைய நெகட்டிவ். அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்றேன். கிளிக் ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய அடுத்த சார்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இங்க இதுலயுமே வந்து நமக்கு வந்து இந்த கிரிட் லைன்ஸு ப்ளஸ் வந்து எனக்கு வந்து வேல்யூஸ் இதெல்லாம் வேண்டாம். அடுத்து இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஓவர்லேப் கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 100%ல இருக்கணும். அட் த சேம் டைம் ஓவர்லேப்புமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 100% பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் இந்த வித்த வந்து நம்ம வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் ஆக்சிஸ் போயிட்டு, இதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்ட்டா அந்த கம்பெனி சிய வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பேசிக்கா இருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் இதுவுமே நமக்கு தேவையில்ல. ஓகே. இந்த சார்ட்டையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மாரி தான். எப்படி வேணுமோ அத வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் எப்படி காமிக்கணுமோ, அதே போல ஆட் டேட்டா லேபிள்ஸ் குடுத்துக்கலாம். இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட் டேட்டா லேபிள்ஸ் குடுத்துக்கலாம். இப்போ பேசிக்கா உள்ள எல்லாமே பண்ணியாச்சு. இதனுடைய கலரையும் நம்ம வந்து மாத்திரலாம். ஓகே. இது வந்து ஐ மீன் பாசிட்டிவ் மீன்ஸ் ஐ செட் அப் த கிரீன் அண்ட் நெகட்டிவ் மீன்ஸ் ஐ கோ வித் ரெட். ஸோ இப்போ பேசிக்கா நம்ம வந்து இத பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2யும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2மே டிஃபரெண்ட்டா இருக்கு. இத கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பார்டர் இருக்கு இல்லையா? பார்டர் பிளஸ் பேக்கிரவுண்ட் 2யுமே வந்து ரிமூவ் பண்ணிறணும். இப்போ நம்ம இதுலயுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து நோ ஃபில், தென் பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபில். இதுலயுமே வந்து ஐ மீன் நம்ம டோட்டலா
சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நோ ஃபில், தென் பார்டர் வந்து நோ லைன். அதே போல் தான் இதுக்குமே நோ ஃபில், தென் நோ லைன். அதே போல் சார்ட்டினுடைய இன்சைடில் கிளிக் பண்ணிவிட்டு நோ ஃபில், நோ லைன். ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இதனுடைய ஐ மீன் கிரிட் லைன்ஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்போ லாஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் இல்லையா? லைனை வச்சு கனெக்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த விசிபிலிட்டி வந்து மேக் சென்ஸாக இருக்கும். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஓகே. இப்போ பொசிஷன் ஆஃப் லைன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா, என்னுடைய ஆக்சுவல் தான். இதான் என்னுடைய பொசிஷன் ஆஃப் லைன். ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்ட். இது வந்து என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஒய் ஆக்சிஸ். என்னோட ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 1, 2ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 வந்து இங்கே இருக்கும். 2, 3 இங்கே போயிடும். கரெக்ட். எனக்கு அது வேண்டாம். ஓகே. எனக்கு வந்து என்னென்னா மிடில் இருக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த சார்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்படின்னா தான் நம்மளால் வந்து அது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 0.5. ஓகே. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் 1. ஏன்னா 0.5 இங்கே இருக்கும். தென் 1.5, 2.5 இப்படி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ட் வந்து இதெல்லாமே வந்து சப்போர்ட்டிங் தான். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, என்னுடைய லைனுடைய மேக்ஸிமம் வித்து. அதாவது என்னென்னா, இப்போ நான் வந்து இங்கேருந்து நம்ம ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த லைன் வித்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்பர்ஸ் மாற மாற என்ன ஆகும்? அது வந்து பார்த்திங்கன்னா சார்ட் முன்னாடி பின்னாடி வந்து போய்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த லெங்த் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நான் வந்து மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். மேக்ஸ் எதில் வேணும்? என்னுடைய ஆக்சுவல்ஸில். ஓகே. தென் இதையுமே வந்து நான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிக்கிறேன். மல்டிப்ளை பை 2. ஏன்னா அதை வந்து 2 மடங்காக பண்ணிவிட்டு மைனஸ் திஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னுடைய லெங்த் ஆஃப். ஏன்னா இது நீங்கள் வந்து எந்த டைம் வந்து மாறி மாறி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வேல்யூ வந்து ஏன்னா மேக்ஸிமம் தானே கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்? அந்த மேக்ஸிமம் வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பை 2 தென் என்னுடைய ஆக்சுவல்ஸில் மைனஸ் பண்ணுறப்போ என்னுடைய லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் இருக்கும். அது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டேட்டா. இப்போது நான் ஆட் டேட்டா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சீரீஸ் நேம். தென் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது என்னுடைய சீரீஸ் வேல்யூ. ஓகே. நான் சீரீஸ் வேல்யூ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. கிளிக் ஓகே. ஸோ இப்போ என்னுடைய சீரீஸ் வேல்யூ தெரியல. ஏன்னா அது வந்து 0.5ல் இருக்கிறதுனால இது எப்படி பார்க்குறதுனா ஃபார்மெட்டில் போயிட்டு இந்த சார்ட் ஏரியாவில் பொசிஷன் ஆஃப் லைன்ஸ் போனீங்கன்னா தெரியும். ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்குது. கரெக்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த சார்ட் டைப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாற்ற போகிறோம். சேஞ்ச் சார்ட் டைப் போயிட்டு இந்த கிளஸ்டர்ட் பாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா XY ஐ மீன் ஸ்கேட்டர் பிளாட்டாக மாற்ற போகிறோம். கிளிக் ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்கேட்டர் பிளாட்டாக மாற்றியாச்சு. இப்போ நம்மளுடைய சார்ட் டைப் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஆக்சிஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ வேல்யூன் ரிவர்ஸ் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு தென் செலக்ட் டேட்டா, எடிட். இப்போது நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ. கிளிக் ஓகே. கிளிக் ஓகே. ஓகே. ஸோ இப்போது நம்மளுடைய லெங்த்துக்கு நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. கரெக்ட். இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆர்டரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய எரர் லைன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய அந்த 2 சார்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஐ மீன் மோர் எரர் பார்ஸ் போகிறப்போ இதில் நமக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் வேணும். ஏன்னா நம்ம வந்து எரர் பார்ஸ் எப்படி கொண்டு வரோம்? வெளியில் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ளஸ் தென் எனக்கு நோ கேப், எந்த கேப்புமே எனக்கு வேண்டியதில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை வேல்யூ. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுடைய அந்த சப்போர்ட்டிங் அதாவது நம்மளுடைய அந்த மேஜர் வேல்யூ இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நேராக நமக்கு வந்து மேபி இந்த பொசிஷனுக்காக நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வித் எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நேராக வந்து நம்மளுடைய பொசிஷனுக்காக நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென் எக்ஸ்பேண்ட் மிடில் போல்டு. நவ் இப்போ வந்து நம்மளுடைய எல்லா சார்ட்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது நீங்கள் எப்படி அந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மாற்றினாலுமே இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டைனமிக்காக வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 22,000 மாற்றுறேன்.
ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் ப்ளே ஆகுமோ தவிர நம்ம இந்த பவுண்டரி தாண்டி போகாது. இப்படி நீங்கள் டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அது ரொம்ப மோர் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ பிரிங் இன் டு யுவர் ப்ரிவ்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பாய்.